அண்ணா இந்த ஊர் தான் பழம்புத்தூர். இதான் கடைசி கிராமமாண்ணா. ஊருக்குள்ளயா நிறைய யானை இருக்குதுங்களா? இங்க ஏதோ யானை இருக்குதுன்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடியா? பழைய காலத்துல இருந்து இந்த வீட்டில் இருக்கலாம். பழைய காலத்துல இருந்து இந்த வீட்டில் இருக்குது. பள்ளி பக்கத்தில் தானே? பக்கத்துலையா? எவ்வளோ தூரத்தில்? சும்மா நடந்து போயிடல, ஒரு 3 மணி நேரத்தில் நடந்து போயிடலாம். நடந்து போயிடலாமா? இந்த கரெக்ட் வழியே நடந்து போகலாம். ஆனால் காட்டு மாடு பல மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் கேரட்லாம் எங்கே இருந்து வருது? இந்த கேரட்லாம் பழம்புத்தூரில் இருக்க பாருங்க. ஒவ்வொரு கேரட்டையும் அவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நீங்கள் இந்த ஊர் தானே பிரதர்? சரிங்க பிரதர். எல்லாமே கேரட்டு தாங்க. நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் வீடுகளை பாருங்கள். அங்கே பாருங்கள், வீடை பார்த்தீங்களா? மண்ணு கட்டடம், அவ்வளோ சின்ன வீடு, சின்ன கதவு. அந்த பழமை மாறாத ஒரு கடைசி கிராமம். புலியெல்லாம் வந்திருக்கா? புலியெல்லாம் வந்திருக்கா தம்பி? கீழையா? ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், கொடைக்கானலில் இருக்கவங்க. கொடைக்கானலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்க கொடைக்கானலுடைய கடைசி கிராமங்க. இதுக்கு அங்கிட்டு கிராமமே கிடையாது, ஃபுல்லாகவே பெரிய பள்ளம் தாங்க. அங்கே நின்று பார்த்தோம்னா உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி, இந்த வியூ எல்லாத்தையுமே பார்க்கலாம். கொடைக்கானலோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடைசி கிராமம் பழம்புத்தூர் சொல்லுவாங்க. அந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கிராமத்தை தான் இன்றைக்கி சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க பெல் பண்ண வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். கொடைக்கானலோட கடைசி கிராமம் பழம்புத்தூருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், இந்த கொடைக்கானலோட கடைசி கிராமத்துக்கு வந்திருக்கோம். பழம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமம் ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க. ஐயோ, வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஃபுல்லாகவே சீனரியாக தாங்க இருக்குது. எல்லா பக்கமும் மிஸ்ட் இருக்குது, எல்லா பக்கமே ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நாணல் கூட ஃபார்மிங் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நாணல் கூட வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொடைக்கானலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கேரட்டுங்க. சரிங்களா? இந்த கிராமத்துக்கு நான் உள்ளே வந்த உடனே மூட்டை மூட்டையாக கேரட்டை இறக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த பாலம் தாங்க, சூப்பரான பாலம். இந்த பாலத்துலேருந்து தான் அந்த ஊரே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல தண்ணி வந்துக்கிட்டு இருக்குங்க. வரும்போது நல்ல மூட்டை மூட்டையாக நிறைய கேரட்டை நல்லா கழுவி அது எல்லாத்தையுமே சந்தைக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இந்த ஊர் தான் பழம்புத்தூர். இதான் கடைசி கிராமமாண்ணா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா கேரட்லாம் எங்கே இருந்துண்ணா வருது? இந்த கேரட்லாம் பழம்புத்தூரில் இருக்க விவசாயம் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரீங்களாண்ணா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பாருங்க அண்ணா, தொட்டு பார்க்குறேண்ணா. ஓகே பாருங்க, ஒவ்வொரு கேரட்டையும் அவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பக்காவாக க்ளீன் பண்ணி இதுதாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டு. இங்கே மட்டும் இல்லை, நிறையா வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு தரமாண்ணா? இதெல்லாம் ஒரு தரம், இதெல்லாம் நல்ல தரம் அப்படின்ற மாதிரி. சரிங்கண்ணா. எவ்வளோ வருஷமான இந்த விவசாயம் பண்ணுறீங்க? 30 வருஷமாக பண்ணுறீங்க. சரிங்கண்ணா. பாருங்கள், நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லை, நான் அந்த சைட்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. மேலே பெரிய வண்டி இருக்குது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டையும் அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வண்டி ஃபுல்லாகவே மூட்டையில் நிறைய கேரட் இருக்குங்க. ஃபுல்லாகவே கேரட்டை கழுவி போட்டு அந்த இது தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. மேனேஜரா நீயே? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? மேலே இருந்து நானும் கத்துறீங்க. நீங்கள் இந்த ஊர் தானே பிரதர்? சரிங்க பிரதர். மேல இருந்து கத்திட்டாரு பிரதர், என்னை எடுக்காம ஊரை விட்டு ஓடக்கூடாது அப்படின்ட்டாரு. இப்பதான் தூக்கிட்டு போறாங்க. நல்ல பெருசுங்க.
இந்த மண்ணோட பொக்கிஷமா மண்ணோட பொக்கிஷம். அண்ணா இங்கே விலைக்கெல்லாம் வாங்க முடியுமாண்ணா? வாங்கலாமாண்ணா? நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். எடுத்துட்டு அப்போ கொடுக்கலாம். இப்போ ஆகாது. இல்லை தெரிஞ்சுக்கிறது தாமறது கேட்டேன், மூட்டை போட்டதுனால. அங்கே எடுக்கும்போது இது அளக்கும் போது உங்களுக்கு வாங்கிக்கலாம். எங்களுக்கு அந்த இதோட செடியோட ஆமாம். உள்ள கிராமத்துக்குள்ளே போனால் அது கிடைக்கும்ல பிரதர்? ரொம்ப நன்றிங்க பிரதர். எடுத்துக்கியா? சும்மா மண்ணுலாம் வேற எதுவும் இல்லை. ரொம்ப நன்றிண்ணா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நேரில் கேரட் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். நேரம் எங்கே பிரதர்? மார்க்கெட்டு போகுதா பிரதர்? மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறீங்களா? மதுரையா? மதுரை மார்க்கெட்டு. சரிங்க பிரதர். அவ்வளோதாங்க, ஏற்றி கொண்டு போய் மதுரை மார்க்கெட்டில் கொடுக்க போகிறாங்க. சூப்பர் விஷயம் இல்லை? சரிங்க வாங்க கிராமத்துக்கு போகலாம். வாங்க, கொடைக்கானலோட கடைசி கிராமங்க. நிறைய வண்டிங்க ஃபுல்லாகவே கேரட் தாங்க போகுது. இந்த கிராமத்தில் ரொம்ப பழமையான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. பூர்வீகமாக கொடைக்கானல்லே இருந்தவங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து, இந்த திருநெல்வேலி இல்லை சிவகங்கை, அருப்புக்கோட்டை இந்த சைடில் இருந்து நிறைய பேர் கொடைக்கானலுக்கு வந்திருப்பாங்க. இந்த ஊர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது, அங்கேருந்து வந்திருப்பாங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, பூர்வீகமாக இங்கேயே கொடைக்கானல்லே வாழ்ந்தவங்களாம். கொடைக்கானலோட கடைசி கிராமங்க. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம்பாறையில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி வரணும். ஆனால் வந்த தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. சின்ன சின்ன வீடுங்க, எல்லாமே மண் வீடு தான் பாருங்கள். எல்லாமே மண்ணு தான், எல்லாமே ஓட்டு வீடு தான். எல்லா பேருமே விவசாயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விவசாயியுமே 30 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க, நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் வீடுகளை பாருங்கள், அங்கே பாருங்கள் வீடை பார்த்தீங்களா, மண்ணு கட்டடம். அதுக்குள்ளே இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குச்சியை உள்ளே வச்சு வீடு கட்டுவாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக இந்த செல்ஃபோனு இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய வீடுங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஊரேவும். ஹாய் 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 சொல்ல மாட்டேன்றானுங்க பசங்க. சூப்பருங்க. இதுலேருந்து இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் வீடெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரே கிடையாது. ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஒரு கோயில் வேறு இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. தம்பி பார்த்தீங்களா, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் சரிங்களாங்க. வாங்கவே வீடை காட்டுறேன் பாருங்கள். உள்ள குச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், குச்சியை வச்சு மண் வச்சு பூசியிருக்காங்க. இங்கே இருக்க நிறைய வீடுங்க இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சின்ன வீடு, சின்ன கதவு. அந்த பழமை மாறாத ஒரு கடைசி கிராமம் கொடைக்கானலில். வாங்க இன்னும் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. சின்ன சின்ன வீடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கிராமமும் இருக்குது சரிங்களா. அந்த கிராமத்தை சொல்கிறேன் வாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ என்ன தம்பி, எந்த ஊர் தம்பி இது? எத்தனை படிக்கிறீங்க நீங்களா? சரியா சரி. என்ன நடந்துச்சு ஊருக்குள்ளையா? அங்கயா? ஆமா அங்க பார்க்கலாமா? அந்த மலை இல்லையா?
சரி 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 ஹாய் சொல்லுறீங்க. புலியெல்லாம் வந்திருக்கா? புலியெல்லாம் வந்திருக்கா தம்பி? கீழையா? ஓ சரி சரி சரி. இவங்களுக்கு தெரியுமாயா? வணக்கம் பிரதர். பிரதர் 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 இங்கே நிறைய யானை இருக்குதுங்களா? இங்கே ஏதோ யானை இருக்குதுன்றாங்க. கீழே வரட்டிட்டாங்களா? முன்னாடி இருந்துச்சா பிரதர்? 2 நாளைக்கு முன்னாடியா? எங்கே பிரதர்? அந்த மேட்லைங்களா? ஆமாம், அந்த காட்டுக்கு அங்கிட்டு. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். இல்லை பிரதர், போகல. அங்கிருந்து தான் வர்றீங்க. சரிங்க பிரதர், பாய் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். சூப்பருங்க. இந்த பள்ளம் ஏறி இறங்குனா மாமா பயங்கரமாக இருக்கு. சிறப்பு மாமா. கைஸ், இது வரைக்கும் நம்ம பைக்கில் வந்தோம். இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் ஓட்ட முடியாது. சரிங்களா? என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அனுப்பிச்சார். ஒரு 4X அந்த மாதிரியான காரு, பொலிரோ காரு அதெல்லாம் தான் அங்கே போகும். பாருங்கள், கண்டிப்பாக போகிறது கஷ்டம்தான். நிறைய பேர் நடந்து தான் வர்றாங்க. நல்ல பெரிய பாதை, ஆனால் குண்டு குழியுமா இருக்குது. பாருங்கள், இந்த ஊரோட கடைசியில் ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஊர் இருக்காண்ணா? வீடெல்லாம் இருக்கா? 40 வீடு இருக்குது. காடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் இருக்குது. ஆமாண்ணா, இந்த கிராமத்தை எடுக்கிறோம்ண்ணா. இப்படி உள்ளே போய் பார்க்கலாம்ண்ணா. யாருண்ணா? பாருங்க, கீழே படத்து போயிட்டு எங்கண்ணா? கீழேண்ணா? கீழே படத்து போயிட்டு பள்ளம்ண்ணா? மாட்டு பள்ளமாண்ணா? மாட்டு பள்ளம்னா கீழே ஒரு 30 வீடு இருக்குது. 30 வீடு இருக்குது. அது ஒரு அப்போ பழம்புத்தூர் தான் கடைசி கிராமம்னு சொன்னாங்கண்ணா? ஆமாம், பழம்புத்தூர் தான் கடைசி கிராமம். ஓகேண்ணா. சின்ன பிரிவு. நான் இங்கே இருக்க எல்லா வீடுமே மண்ணு கட்டடம் தானா? மண், செம்மண் வச்சு பண்ணியிருக்காங்க. இருக்கு. பழைய காலத்தில் கட்டின வீடு. சரிண்ணா, சரிங்கண்ணா. உங்கள் வீடு எங்கண்ணா இருக்கு? எங்கள் வீடு பள்ளத்தில் தான் இருக்கா? ஆமாம், இது வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்கலாம். பழைய காலத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்குது. சரிங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி இருக்கிறோம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. மாமூல் வீடு இதுதான். நம்ம பெரிய வயசுல இந்த வீட்டு தான் இருந்தாங்க. யாருண்ணா? உங்கள் பெரியவர்? சரி சரி சரி. பாருங்க. சரி, இந்த வீட்டில் தான் இருந்தார். எந்த வீடுண்ணா? அந்த வீடுண்ணா? சரிண்ணா. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப பூர்வக்குடின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பழங்காலத்தில் இருந்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பழைய காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். சரிங்க. இதுக்கு கொடைக்கானலோட கடைசி கிராமம்ன்றோன்னா எப்படி நான் பொருளெல்லாம் கொண்டு வந்துடுவீங்களா இங்கே? முன்னத்து காலத்தில் தான் கொஞ்சம் கஷ்டம் தான், கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொடைக்கானல் ரோடு, இதுக்கு முன்னாடி இப்போ வண்டி வாகனமெல்லாம் இங்கே எல்லாம் தான் இருந்துச்சு. சரி, இப்போ வண்டி வாகனமெல்லாம் ஆகி போச்சு. இப்போ ரோடு வசதியில் ஆகி போச்சு. சரிண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்து தான் போவோம். நடந்து போவோம், எல்லா இடத்துக்கும் நடந்து போவீங்க? நடந்து போய் தான் கீழேருந்து ஏறி வருவேன். இந்த பழனி பக்கத்தில் தானே? பக்கத்துலையா? எவ்வளோ தூரத்தில்? சும்மா நடந்து போயிடல, ஒரு 3 மணி நேரத்தில் நடந்து போயிடலாம். நடந்து போயிடலாமா? இந்த கரெக்ட் வழியே நடந்து போகலாம். ஆனால் காட்டு மாடு பல மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அந்த வழியில் போவோம். சரி. ஆனால் இங்கே ஏதோ ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், இருக்குண்ணா. அந்த மேடு தான் இருக்குது. இந்த மேடு? அந்த மேடுண்ணா? ஆமாம். சரிங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் தேனி தாண்ணா. தேனி தான். என்ன விஷயமா? சும்மா வந்தோம்ண்ணா. டூரிஸ்டா? சுற்றி பார்க்கணும்னு வந்தீங்களா? டூரிஸ்டாக தான் நான் வந்தேன். பியூட்டிஃபுல் போடுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீசெண்டாக கூட ஊருக்காரோட மெத்தட் இதுதான். அதில் வேறு மாற்றம் இல்லை. நான் மாற்றி ஒரு புரோசனமும் இல்லை. இது வந்து ஊரில் உள்ளது தான். சரி. ஆனால் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன ஸ்பெஷல் இந்த ஊருக்கு? பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை. ஆமாம், இது நம்ம பழனி பக்கத்துலேருந்து ஆளுக்கு பூரா இங்கே வந்தது. பழைய பல குடித்தனம் தான் இது. சரிண்ணா. பழங்காலத்துலேருந்து இங்கே வந்து குடித்தனம் போட்டு இங்கே வந்து இருக்காங்க. சரி சரி. 300 குடும்பம் தான் இருக்குது. 300 குடும்பம் இருக்குது. சரி 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 சரி. 300 குடும்பம் இருக்குது. குன்றாம்பட்டி ஒரு கிராமம் இருக்குது. அது 10-15 வீடு இருக்குது. சரி. இது வந்து மாட்டு பள்ளம். முன்னாடி வந்து அது ஏன் மாட்டு பள்ளம்னு வச்சதுன்னா, அது வந்து முன்னாடி வந்து மாடு மேய்ச்சிட்டு போவோம். அங்கிட்டு பூராமே கரெக்டாக அங்கிட்டு மேய்க்கும் போது அந்த மாட்டு பள்ளத்தில் தான் மாடுகளை பூரா வச்சு எண்ணி பார்த்துட்டு, ஆமாம், எண்ணிட்டு அதுலேயே வந்து கொட்டத்தில் வச்சு அடைச்சி விட்டுருவோம். சரி, அந்த மாதிரி தான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக பூண்டு, நிறைய கேரட்டு போட்டிருக்காங்க. மாட்டுப்பள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் இருக்குது. கீழே போனால் கொஞ்சம் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அவர் அதனால தான் இங்கே நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
எல்லாமே கேரட்டு தாங்க, கேரட்டு தான் கொண்டு போகிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே கேரட்டுக்கான விவசாயம் தாங்க. இதுவே எவ்வளோ தூரம் இழுத்து போகுது பாருங்கள். வாங்க உங்களுக்கு கீழே போய் அந்த பள்ளத்தை காட்டுறேன். ஆடோட முடியெல்லாம் சும்மா அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. அவ்வா செம்ம வியூங்க. அவங்க காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே பெரிய பள்ளமா. முன்னாடி காலத்தில் மாடுங்களை கூப்பிட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமே காடு தான் இருக்குது. இங்கே அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் காடு தான். பார்த்தீங்களா பாருங்கள், ஃபுல்லாக காடுங்க. அங்கே தான் கொஞ்சம் வீடு இருக்குது. இந்த அங்கனக்குள்ளே எல்லாமே காடு பார்க்குறவங்களோட வீடு தான் இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா கீழே பீன்ஸ் போட்டிருக்காங்க. இதை விட ரொம்ப பழமையான கிராமம், எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கவின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலோட ரொம்ப பழமையான கிராமம் வெள்ளக்கவி. அதுக்கு அடுத்து இந்த ஊர் தானா. ஆனால் இது கொடைக்கானலோட கடைசி கிராமம். வந்து பேசுகிறேன். டாட்டா டாட்டா பாய் பாய் தம்பி, பாய் தம்பி. சூப்பருங்க. கிராமமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பின்னாடி நம்ம பின்னாடி தான் எல்லா பசங்களும் வர்றானுங்க. அந்த வெஜிடபிள் விற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து வருதுங்க. பழனியிலேருந்து வந்து இங்கே வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைசி கிராமத்துடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம்புத்தூர் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது. தனியாக ஜீப் எடுத்து தான் போக முடியும். அது லோக்கல் கைடு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போக முடியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. நல்ல ஒரு வேலி, நல்ல பச்சை பசுமையாக இருக்கும், நல்ல மிஸ்ட்டு சூழும். அங்கேருந்து பார்க்கும்போது தான் கீழே இருக்கக்கூடிய பழனிகள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப லேட்டாக போனதுனால என்னால் பார்க்க முடியலை. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலுமே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்குங்க. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மோனோ விக்ரம், கொடைக்கானலோட கடைசி கிராமத்தில் இருந்து.